நம்ம காமெடி ஜோடி நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அரவிந்த் அண்ட் ஃபயர் சவுண்டர். இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவை செம்ம கலாய்க்க போறாங்க. அது எப்படின்னு இவங்களுக்கு சொல்லியா தரணும்? சரி, இந்த வாட்டி பெர்ஃபெக்ட்டா பண்றாங்களா, உங்களுக்கு சிரிக்க வைக்கிறாங்களான்னு நீங்களே பாருங்க. மைண்ட் வாய்ஸ் வழங்கும் நாயா பேயா அனைவருக்கும் பிசிமலாபாத்தின் அன்பு வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு அருகே ஒரு சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாட்டில் நாய்களும் பேய்களும் உறவுகள் கொண்டதாக ஒரு செய்தித்தாள்களில் நாம் படித்தோம். அதை பற்றியான இங்க ஒரு சிறிய கருத்தரங்கம் இரண்டு குழுக்களுக்கு நடைபெறுகிறது. இந்த பக்கம் பேய்கள் தான் நாங்கள் பயப்படும் ஒரு சாதனம் என்று கூறியிருக்கிறார்கள். இங்கிட்டு சில பக்கம் அருமையாக நாய்கள் தான் நாங்கள் இரவு நேரங்களில் அதிகம் பயப்படுவது என்று சில குழுக்கள் பேச நிற்கிறார்கள். சார், நீங்க சொல்லுங்க. சார், என் பேரு சவுந்தர். ஆக்சுவலா நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வரல. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு தண்டையார்பேட்டையில இருந்து காய்கறி கொண்டு வர பையன் தான் நானு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டேன். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். இப்ப குடுகுடுப்புக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆளே இருக்க முடியாது. அமெரிக்காவில கூட குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் இருக்காங்களாம். நல்ல ஒரு செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார். அமெரிக்காவிலும் குடுகுடுப்பாளர்கள் இருப்பது ஒரு உண்மை. சொல்லுங்க. உண்மைதான். நைட்டு 1:30 மணிக்கு சுடுகாட்டுல உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான், பேயோட பேயா உட்காந்து. அவன் ஒரு நாளும் பயந்தது கிடையாது. அதே குடுகுடுப்பக்காரன் எங்க ஏரியாக்குள்ள நைட்டு 7 மணிக்கு மேல வரமாட்டான். ஏன்னா 25 நாள் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம். பேய்க்கு பயப்படாத அந்த குடுகுடுப்பக்காரன் கூட எங்க ஏரியா நாய்க்கு பயந்துதான் ஆகணும். இத மாதிரி தான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாய் வந்து ஒரு வகை தான், கடிச்சா ஊசி போடுறாங்க. அது மாதிரி பேய்கள்ல பல வகை இருக்கு. ஒரு வகை பேய்க்கு பயப்படாதவங்க கூட அடுத்த வகை பேய்க்கு பயப்படுவான். இது வந்து பேய்களோடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த உண்மை வந்து தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. சார், நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லவே இல்லை. அதான் நான் சொல்றேன். என்னன்னு தெரியுமா? என்ன மேட்டர்னு தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டீங்களா? மறக்கல. நான் சொல்றேன். எழுதி வச்சிருக்கேன், அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல போனேன் சார். சரி, போயிட்டு இருந்தேன். இருட்டா இருந்தது சார். நானும் இருட்டு. அது உங்களுக்கு தெரியும் இல்ல சார்? நானும் இருட்டு மாதிரி இருந்தேன், நாய் இருட்டு மாதிரி கடந்தது, படுத்து இருந்தது. அப்புறம் ரோட்ல வந்து வாழை விரிச்சு அது போட்டு கிடந்தது சார். நான் மீச்சிட்டேன். மீச்ச ஒரு குத்தமா சார்? அதுல பிடிச்சி காலை பிடிச்சி கடிச்சிட்டு சார். ஜீன்ஸ் போட்ட ஒரு காரணத்தினாலதான் சார் காலை கடிக்காம இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன்.